பாண்டிச்சேரியில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துருந்துச்சு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அடுத்தது போல் இப்போது ஒரு புது இன்சிடெண்ட் ஆந்திர பிரதேஷில் நடந்திருக்கு. ஒரு 8 வயசு சின்ன பொண்ணை ஒரு 3 மைனர் பாய்ஸ் செக்ஷுவலி அசால்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹராஸ்மெண்ட் பண்ணி கொலை பண்ணி ஒரு கால்வாயில் தூக்கி போட்டு போயிருக்கானுங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நாண்டியால்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் மிச்சுமாரி வில்லேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த இன்சிடெண்ட் நடந்தது சண்டே. ஆனால் இது நாடு ஃபுல்லாக தெரிஞ்சது. இது நியூஸில் பப்ளிஷ் பண்ணது, ட்ரெண்டிங், அது ஒரு கண்டென்ட்டாக மாறினது வெனஸ்டே அன்னைக்கு தான் இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த 5-4 நாளில் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வீட்டில் காணும் சொல்லி தான் தேடி இருந்திருக்கிறாங்க. பட் அதை கண்டுபிடிச்சி போலீஸ் அதை எப்படியோ அதை பார்த்தா கண்டுபிடிச்சி அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த குழந்தையோட பாடியையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண பாய்ஸ், அதாவது இந்த பசங்க 13 to 17 வயசுக்குள்ள அந்த கேட்டகரியில் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் போல். ஸோ அந்த ஸ்கூல்லே தான் இந்த 8 வயசு பொண்ணு படிச்சிருக்கு. ஸோ அவங்க தனிமைப்படுத்தி இப்போ புது பிளே கிரவுண்ட் ஒன்று அந்த ஸ்கூல் அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த புது கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி, ஸோ இதுக்கும் அந்த பொண்ணு வேற 3rd standard 3ஆம் கிளாஸ் படிக்கிற கொழந்தைய போயிட்டு அந்த கொடுமையை செஞ்சு கொலை பண்ணி இப்படி ஈவரக்கம் இல்லாமல் அந்த குழந்தைய கொண்டு இருக்கிறாங்கன்னா, ஸோ இப்போ எவ்வளவு வெறி கொண்டு இருக்கிற அந்த 17 இது போல் குழந்தைய அந்த கொடுமையை செய்கிற வயசாக இது நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வருஷத்துலேயே 2 குழந்தை கேர்ள்ஸ் தான் அந்த மாதிரி ஆயிருக்குது. சேம் 8 வயசு தான். பாண்டிச்சேரியில் 1, ஆந்திராவில் 1. ஸோ இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த கவர்மெண்ட் தட்டி கழிச்சிக்கிட்டு இருக்கு, ஆந்திர பிரதேஷோட புது கவர்மெண்ட். ஸோ விக்டிம் அந்த குழந்தையோட ஃபாதர் கேஸ் போட்டிருக்கிறார். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த அக்யூஸ்ட் அந்த 3 அக்யூஸ்டையும் கஸ்டடியில் வச்சு விசாரித்த போது தான் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இந்த இடத்துல ஒரு கால்வாயில் போட்டு வச்சுருக்குறோம், நாங்கள் தான் அந்த ஹராஸ்மெண்ட் பண்ணோம், விசாரிச்சதில் என்கொயரி பண்ணதில் நாங்கள் கால்வாயில் போட்டு வச்சுருக்கோம், நீங்கள் போய் தேடிக்கோங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதை ரெக்கவர் பண்ணி இப்போ ஆந்திராவே கதிகலங்கி போயிருக்கு. சில இடத்துல ஸ்ட்ரைக்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த கவர்மெண்ட்ஸ் ஏன் இப்படி நடந்துக்குது, கவர்மெண்ட்ஸ் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல முடியல, போலீஸ் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல முடியல. ஸோ என்ன தான் பண்ணால் இந்த இன்சிடென்ட்ஸ் குறையும்னா, அதுவும் இந்த இன்சிடெண்ட்டை பண்ணுறது, இன்சிடெண்ட்டால் பாதிக்கப்படுற விக்டிமோட ஏஜ்னா 3rd standard படிக்கிறது, 8 வயசு தான். இந்த விஷயத்தை செய்கிறவன் 13 to 17 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பசங்க தான் அதை செய்கிறானுங்க. இதை தடுக்க காவல்துறை மறந்துடுச்சா இல்லை அப்படியே விட்டுட்டாங்களா, ஒன்றுமே புரியல. ஸோ என்னோடய கண்டெம்ஸை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு லாவ நாடு இருந்தாலும் ஆந்திர பிரதேஷ்லேயும் சரி, பாண்டிச்சேரிலையும் சரி, பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஈவன் நான் கூட சொல்லுவேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கேர்ள் சில்ட்ரன்ஸ் சுதந்திரமாக இருக்க முடியல. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த நாண்டியால் டிஸ்ட்ரிக்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்சிடெண்ட் தான் அதை சொல்லும். ஸோ இவ்வளோ தான், நான் ரொம்ப பேச விரும்பலை. இது இறக்கமே இல்லாமல் அந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கால்வாயில் போட்டு போயிருக்கிற அந்த இளைஞர்களை தண்டிக்கப்படணும். அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும். அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ
ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இதுக்கப்புறம் எந்த ஒரு சம்பவம் இன்சிடெண்ட் நடக்காமல் பார்த்துக்கட்டணும். அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு ரெக்வெஸ்ட்டும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, அந்த குழந்தைக்கு விக்டிம் கேர்ளுக்கு, அந்த விக்டிம் கேர்ளோட குடும்பத்துக்கு உரிய நிவாரண ரிலீஃப் ஃபண்டு அவங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அந்த 8 வயசு உயிரில் இருந்த 8 வயசு குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அந்த குழந்தையோட ஆன்மா சாந்தியோட இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க கண்டென்ட்டு, இவ்வளோதான். ஸோ இன்னொரு வேறு ஏதாவது கண்டென்ட் இருந்ததில்ல, ஒரு பப்ளிக் இஷ்யூஸை பற்றி நான் பேசுகிறேன்.